வணக்கம். லுக்ஸா வாய்ஸ் யூடியூப் சேனல் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இந்த சேனல் மூலம் இன்றைக்கு பார்க்க போகிறது என்னவென்றால் இபிஎஃப் சம்பந்தமாக ஊழியர் சேமலாப நிதி. நீங்கள் இபிஎஃப் கட்டுபவராக இருந்தால் அதிலிருந்து முற்பணமாக அதாவது கேஷ் அட்வான்ஸாக 30% வரை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 30% முற்பணத்தை எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த வீடியோவினை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியும் தானே, இபிஎஃப் பணத்தினை முழுமையாக பெற்றுக்கொள்ள ஆண்களாக இருந்தால் 55 வயது வரையும், பெண்களாக இருந்தால் 50 வயது வரையும் காத்திருக்க வேண்டும். இபிஎஃப் பணம் பெறுவதற்கு ஓய்வூதிய வயது வரை இருந்தால் உங்களுக்கு தான் நஷ்டம். இப்படி நீங்களும் ஓய்வூதிய வயது வரை இருந்து உங்கள் பணத்தினை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களால் அந்த பணத்தின் மூலம் செய்யக்கூடிய வேலைகள் மிக குறைவாகவே இருக்கும். இபிஎஃப் பணம் உடனே கிடைக்கும் என்றால் எவ்வளவு நன்மை! அதனால் தான் சொல்கின்றோம், உங்கள் இபிஎஃப்பில் சேர்ந்திருக்கும் பணத்தில் 30% முற்பணமாக பெற்றுக்கொண்டு உங்கள் வேலைகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். நீங்கள் எங்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் கிடையாது. உங்கள் பணத்தின் மூலம் உங்கள் வேலைகளை நிறைவு செய்யலாம். ஓய்வூதிய வயது வரை இருக்கும் அவசியம் கிடையாது. சரி, இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் அந்த 30% முற்பணத்தை எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் என்று. அந்த பணத்தினை நீங்கள் 2 வழிகளில் பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது வீடு, இரண்டாவது மருத்துவ சிகிச்சை. முதலாவது என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் வீடு. உறுப்பினருக்கு சொந்தமான நிலத்தில் வீடு கட்டுதல், வீடு கட்டுவதற்கு நிலம் வாங்குதல், வீடு வாங்குதல், குடியிருப்பு சொத்து மீதான அடமானத்தை முன்கூட்டியே அடைத்தல், அங்கீகரிக்கப்பட்ட வங்கியிலிருந்து பெறப்பட்ட வீட்டுக்கடனின் நிலுவைத் தொகையை அடைத்தல். இரண்டாவது மருத்துவ சிகிச்சை. அதில் இதய அறுவை சிகிச்சை, புற்றுநோய்க்கான சிகிச்சை உட்பட அறுவை சிகிச்சை, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, சிசேரியன் அறுவை சிகிச்சை, விபத்து காரணமாக 14 நாட்களுக்கு குறையாமல் மருத்துவமனையில் இருப்பது. மேலும் மறக்க வேண்டாம், இந்த மருத்துவ செலவு உங்களுக்கு மட்டும் அல்லாமல் உங்கள் மனைவி, உங்கள் குழந்தைகளுக்கும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 30% பணத்தினை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள்: 10 ஆண்டுகளுக்கு குறையாமல் நிதிக்கு பங்களிப்பு செய்திருத்தல், தற்பொழுதும் வேலை பார்த்து கொண்டிருத்தல், கணக்கில் 3 லட்சத்திற்கும் குறையாமல் இருத்தல், ஒரு உறுப்பினர் பெறக்கூடிய அதிகபட்ச நன்மை 20 லட்சம் ரூபாய் ஆகும். இத்தகைய தகுதிகள் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் 30% முற்பணத்தை நீங்கள் இந்த 2 தேவைகளில் ஒன்றிற்கு பெற்றுக்கொள்ள முடியும். இந்த முற்பணத்தை பெற்றுக்கொள்ள அதற்கு நீங்கள் தேவையான ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். நீங்கள் சரியான முறையில் உங்கள் ஆவணங்களை சமர்ப்பித்தவுடன் அதனை இபிஎஃப் டிபார்ட்மெண்ட்டில் பரிசீலனை செய்வார்கள். பரிசீலனை செய்து அதில் ஏதும் பிரச்சனைகள் இல்லாவிடில் 14 நாட்களுக்குள் அந்த பணம் உங்கள் வங்கி கணக்கிற்கு வைப்பு செய்யப்படும். இதன் மூலம் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். அடுத்ததாக இந்த 30% முற்பணத்தை பெற்றுக்கொள்ள தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னவென்றும், அதற்கு தேவையான அப்ளிகேஷன் ஃபார்ம் அதாவது ஆவணங்கள் நிரப்புவது எப்படி என்றும் அடுத்த வீடியோ மூலம் உங்களை நான் சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஸா வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.